பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, மேல பாருங்க எப்படி இருக்குன்னு. ட்ரெயின் வரப்போகுதுங்க. அன்புடன் டார்லிங். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ பொதுவாக கோவானாலே பார்ட்டி அண்ட் பீச்சஸ் தான். பட் அதை தாண்டி அங்கேருந்து ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பார்க்க முடியும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, மேலே பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பர். பாதை வந்து கொஞ்சம் சறுக்கலாக மேடு பள்ளமாக இருக்குது. ஒருத்தர் கை ஒருத்தர் தாங்கி இறங்கி வந்துட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரோமே அப்படின்னு நான் நிஜமாலே நினச்சேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஜீப் ட்ரக்கிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ட்ராக் இருக்கிற இடம் வந்து கர்நாடகா, இது வந்து கோவா. அப்படியே அந்த சைடு பார்டர் போனோம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ 3 ஊரும் சங்கமிக்கிற இடம் தான் இந்த இடம். ஏய் வெரி நைஸ், வி ஆர் லக்கி. ட்ரெயின் வரப்போகுதுங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வியூ பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நான் வருமா என்னமோ தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வி ஆர் வெரி லக்கி. கடைசியாக ட்ரெயினை பார்த்துட்டேங்க. 1300 அடி அப்படிங்கிறாங்க. அருவியோட இது கொட்டுற இடத்துல இருந்து கீழே வர இடத்துல வந்து ஹைட்டை சொல்கிறாங்க நினைக்கிறேன். 1300 அடி ஹைட்டான். ஸோ நம்ம தூத்சாகர் ஃபால்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு வந்தாச்சு. இங்கே என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே வந்துட்டு நீங்கள் நம்ம காரை எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க கொடுக்குற ஜீப்பில் தான் போக முடியும். அப்படியே பாருங்களேன், ஆஃப் ரோடாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக. காரை பார்க் பண்ணிவிட்டு ஜீப் எடுத்துகிட்டு, அதாவது ஆன்லைன்லேயே புக்கிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஆன்லைனில் புக்கிங் இல்லைனா இங்கே டேரெக்டாக வந்து ஆஃபீஸ் இருக்குன்னாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் போய் ஜீப் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம போகணும். இங்கேருந்து போகிறதுக்கு 40 minutes ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு அதர்வைஸ் நம்ம ட்ரெக்கிங்காக கூட போகலாம். நடந்து போகிறவங்க நடந்து கூட போகலாம். அதுக்கும் வந்துட்டு ரூட் இருக்குது. காரை போய் பார்க்கிங்கில் விடலாம். விட்டுட்டு ஜீப் வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஏன்னா அந்த வியூக்காக தான் வந்தோம். நம்ம போகிற நேரம் ட்ரெயின் வருமாங்கிறது தெரியல. ட்ரெயின் வந்தால் லக்கு தான். சி பார்க்கலாம் வாங்க. ஸோ வெரி நெக்ஸ்ட் நியராக வந்து ஒரு கார் பார்க்கிங் இருந்தது. இங்கே ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க அங்கே போய் கூப்பிட்டாங்க. நீங்கள் எப்படி போயிட்டு தான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க ரியாக்ஷனு. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது வெளில என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே வந்து ஒரு கார் பார்க்கிங் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் நிறுத்திட்டோம். எவ்வளோன்னு கேட்டோம். 100 rupees நாங்கள். எத்தனை மணி நேரத்துக்கு 100 rupeesன்னு கேட்டேன். அன்லிமிட்டட் அப்படின்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு வெரி ஹாப்பி. ஸோ 100 rupeesக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணால் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறத இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட பார்க்கிங்கில் தான் நிறுத்திருக்கிறோம். இட்ஸ் வெரி நியர் டு வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். யா வெரி நியர் டு வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ். அண்ட் வேர் டு கோ ஃபார் புக்கிங் த யா ஷூர் யா. ஸோ பார்க்கிங்கில் இருந்துட்டு இப்போ can we able to book directly or online? No. It's a compulsory you have to book online. Oh, okay. So there's a one website www.com. Dutsagarjeeps.com. And if you want to get a separate jeep, how much we have to pay? 3,920 rupees. ஸோ நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஜீப் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பட் அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ. பட் இங்கே வந்து நம்ம பர் பர்சனுக்கு வந்துட்டு 810 rupees ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. They accept GPay, right? Yeah. Okay. ஸோ இந்த கவுண்டரில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டோம். 2 பேருக்குன்னு சொல்லி புக் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ஸ்கேன் பண்ணாலே அதோட வெப்சைட் டேரெக்டாக போயிடுது. ஸோ இங்கே மொத்தமாக 810 rupees. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து 386 பே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். 1620 ரூபா. You have to show this one counter. Okay, just show your this one ID, huh? Thank you, sir. யூ ஹாவ் டு பே 600 சம்திங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் கேஷாக தான் நீங்கள் கொடுக்கணும். அதுவும் டிரைவர்கிட்ட தான் கொடுக்கணும். நாங்கள் நீங்கள் வரீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கைடோட வாங்க. தனியாக கார் எடுத்துகிட்டு வரீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு கைடோட வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. Totally how much I have to pay? ஸோ வந்து இப்போ 7 பேர் அந்த ஜீப்பில் இருந்துருந்தாங்கன்னா 560 கொடுத்தா போதும். ஆனால் 7 பேர் இல்லை, ஒருத்தர் இல்லைங்கிறதுனால அவங்களோட ப்ரைஸே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே சூப்பர்.
Yeah. How much time it will take from here? 1.5 hours. ஸோ அப்போ வந்து நம்ம அரை மணி நேரம் தான் அங்கே இருக்க முடியுமா? மொத்தமாக 1.5 மணி நேரம் தான் அந்த ஜீப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு இவர். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்கணுமா? நம்ம ட்ரெயின் பார்க்கணுன்னு தான் வந்தோம், வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுங்கிறத விட அந்த வாட்டர் ஃபால்ஸில் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகிறத பார்க்கணுன்னு தான் வந்தோம். பட் வந்து பணம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம போகிற நேரம் ட்ரெயின் வந்தால் தான், வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, இங்கே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட்க்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 100 rupees பே பண்ணணும். எங்கள் ஜீப்பில் வந்து 6 பேர் இருந்ததுனால 600 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் அவர். ஸோ அதனால் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் ஏதாவது கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கவுண்டரில் கேமராவுக்கு தனியாக வந்துட்டு பில் வாங்கணும். ஸோ இங்கே வந்து நாங்கள் கோப்ரோக்கு மட்டும் வந்து பில் வாங்கியிருக்கிறோம். 200 rupees கேட்டாங்க, கொடுத்துருக்குறோம். மற்றபடி வந்து பெரிய கேமராலாம் அலோடா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம், உள்ளே போகலாம். Okay, what is the name of this place? So, Bhagwan Mahavir Wildlife Sanctuary. Oh, Bhagwan Mahavir Wildlife Sanctuary. Yeah. Okay, Well, okay. So rainy seasonல மோஸ்ட்டாக க்ளோஸ்டாக இருக்குங்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், அவங்க வந்துட்டு அப்பப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இஃப் யூ கம் இன் டிசம்பர், இட்ஸ் பீக் சீசன், ரைட்? Yeah, big season. ஸோ ரொம்ப ஹெவி ரெயின் இருந்தால் மட்டும்தான் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் எப்போ வந்தாலும் ஓப்பனில் தான் இருக்கும். பீக் சீசன்லாம் வந்தீங்கன்னா ஜீப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் மேபி. ஸோ ஓகே, உள்ளே போகலாம். போய் அங்கே எப்படி இருக்கிறது அப்பப்போ பார்க்கலாம். இப்போ பர்சன் 400 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடோட வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து போய் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். அது வேறு லெவலில் இருக்கும். அதர்வைஸ் யூ கேன் டேக் அ ஜீப். நீங்கள் நடந்து தான் இந்த தூத்சாகர் ஃபால்ஸ் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 11 மணிக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் ஒரு வாக்கிங் ஸ்பீட். போகிறதுக்கே மேக்ஸிமம் 2.5 மணி நேரம் ஆகும், திருப்பி வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுங்கிறப்ப இருட்டிடும். அப்படிங்கிறதுனால 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 11 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் ஜீப்பில் தான் போய் ஆகணும். உங்களுக்கு வந்து நீங்கள் நடந்து போக முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. How many years experience you have here? 8 years. 8 years. Did you see any wild animals? Yeah. Ah, Leopard, bison. bison? Ah, leopard? Oh, okay. ஸோ இங்கே தான் சென்னை எக்ஸ்பிரஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அண்ட் இந்த சைடு தான் ட்ரெயின் போகுமா, ட்ராக்கு. ஸோ 3 ஊரும் இங்கே இருக்குங்க ஆக்சுவலாக. அந்த ட்ராக் இருக்கிற இடம் வந்து கர்நாடகா, இது வந்து கோவா. அப்படியே அந்த சைடு பார்டர் போனோம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ 3 ஊரும் சங்கமிக்கிற இடம் தான் இந்த இடம். ஸோ வந்து இங்கேருந்து 7 minutes ஆகும், 5 to 7 minutes ஆகும். இதுதான் பார்க்கிங் ஏரியாவாக விட்டுட்டு போகணுங்கிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. மணி 11. ஸோ வந்து 12:30 இங்கே வந்தால் போதும்ன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் 12:30 வந்தது அங்கே போகிறதுக்கு 2 மணி ஆயிரும். ஸோ பாதி நாள் நம்மளுக்கு இங்கேயே போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்தாச்சுல. அங்கேயே இருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறது. நிறைய மூவிஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கிறது அவர் சொன்ன தகவல். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் ஒன்று ஷூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைஃப் ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த சார்ஜஸ் 810 rupees சொன்னால அதில் இதுவும் இன்க்ளூடிங் சேர்த்து தான். ஸோ தண்ணியில் இறங்குவீங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. சில விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. சமோசா, வடை, டீ, காஃபி, வாட்டர் பாட்டில், சாண்ட்விச், அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது தவிர உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. எதாவது வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். 1300 அடி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அந்த அருவியோட இது கொட்டுற இடத்துலேருந்து கீழே வர இடத்த வந்து ஹைட்டை சொல்கிறாங்க நினைக்கிறேன். 1300 அடி ஹைட்டாக. வாங்க பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த சத்தத்தை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த தூத்சாகர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வீடியோஸ் தமிழில். அதனால தான் நம்ம இதை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ பொதுவாக கோவானாலே பார்ட்டி அண்ட் பீச்சஸ் தான். பட் அதை தாண்டி அங்கேருந்து ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பார்க்க முடியும். இல்லை வாங்க போகலாம். போக போக எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது.
இப்படி வெரி டேஞ்சரஸ். அப்பா கரடு முரடான பாதை தாங்க. ஸோ வந்துட்டு நல்ல ஷூஸ் வேர் பண்ணிட்டு வாங்க, ஜாக்கிரதையாக வாங்க. ஒருத்தர் கை பிடிச்சி வந்துட்டிங்கன்னா இந்த இடத்த க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ தான் இறங்கி வந்திருக்கிறோம். இந்த பாதை வந்து கொஞ்சம் சறுக்கலாக மேடு பள்ளமாக இருக்குது. ஒருத்தர் கை ஒருத்தர் தாங்கி இறங்கி வந்துட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரோமே அப்படின்னு நான் நிஜமாலே நினச்சேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஜீப் ட்ரெக்கிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் நாங்கள் வந்து இந்த துஸ்ரா ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் வர்த் டிரைவிங், வர்த் வெயிட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள். ஸோ சிம்பிளி நம்ம இங்கேயே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணலாம், அப்படி இருக்குது இந்த இடம். சும்மா பார்த்தாலே போதும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த சவுண்டை நம்ம கேட்டாலே போதும், சும்மா அப்படியே பார்த்துட்டு அந்த சவுண்டை கேட்டாலே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு கோவா ட்ரிப் வரீங்கன்னா பீச் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் உள்ளே வந்து குளிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து எல்லாருமே. ஸோ அப்போ குளிக்கிறாங்கங்கப்போ என்னன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் இருக்கும். இங்கே நிறைய சேஞ்சிங் ரூம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய சேஞ்சிங் ரூம்ஸ் இருக்குது, உள்ள நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட வேணாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஜாலியாக வந்து உள்ள தண்ணியில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அண்டு கம் பேக் அண்ட் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அண்ட் கோ. ஸோ வரும்போதே அதுக்கெலாம் பிளான்டாக நீங்கள் வாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம், உள்ளே வாங்க போகலாம். ஓகே. ஸோ ஃபைனலி பாருங்கள், ஒர்த்துங்க, சீரியஸ்லி ஒர்த்து. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிடலாம். அங்கே எங்கே குளிக்கிறாங்கன்னு வேறு எனக்கு தெரியல. பட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே உள்ளே வந்து பாருங்கள், காமிங்க பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜு தெரியல, அந்த பிரிட்ஜில் தான் ஆக்சுவலி ட்ரெயின் போகும். நம்ம நேரம் இன்றைக்கி ட்ரெயின் வரல, போகிறதுக்குள்ளே வருமானம் தெரியல, வந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த பிரிட்ஜில் தான் ட்ரெயின் போகும். அதை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் இது வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி எவ்வளோ விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது பாருங்க. நம்ம தேடி வெளிநாட்டுக்கு போகிறோம். பட் கொஞ்சம் அந்த சிரமம் பார்க்காம உள்ளே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெரி நைஸ், வி ஆர் லக்கி. ட்ரெயின் வரப்போகுதுங்க. சரி, நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வியூ பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நான் வருமா என்னமோ தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வி ஆர் வெரி லக்கி, கடைசியாக ட்ரெயினை பார்த்துட்டேங்க. ஸோ இப்போ போகிறது வந்து ஆக்சுவலி குட்ஸு, அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது பேசுகிறதுக்கு. இதே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஏதாவது போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்காது. வி ஷுட் வாட்ச் அண்ட் என்ஜாய் த வியூ ஆக்சுவலி. ஸோ இப்போ எனக்கு குட்ஸ் போகிறதுனால உங்ககிட்ட பேச டைம் இருக்குது, அதனால் வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் சீரியஸ்லி திஸ் இஸ் சர்ரியல். நான் வந்து நிஜமாக வந்து ட்ரெயின் பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல. ஓகே ஃபைன், நம்ம வியூ மட்டும் காமிக்கலாம்னு நினச்சி தான் வந்தோம். அப்சல்யூட்லி வெரி ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கோவா வந்ததுக்கு ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். சூப்பர். ஸோ ஜஸ்ட் ஒரு 100 meters வாக் அந்த லொக்கேஷன்லேருந்து போனீங்கன்னா குளிக்கிற இடம் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து அந்த வியூ பார்க்க தான் வந்தோம். வியூ கிடச்சிருச்சு, உங்களுக்கு காமிச்சிட்டோம். வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வி ஆர் ரிட்டர்ன் டு அவர் ஜீப். ஸோ ஜீப்புக்குள்ளே போகலாம் வாங்க. அன்புடன் டார்லிங். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.